இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கரத்தின் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சிறப்பான நன்மை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். ஏசா யாக்கோபை பார்த்து, நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னடப்பேன் என்று சொல்கிறான். இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்த வசனமாய் நமக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னடப்பேன். அப்படியானால் இந்த நாட்கள், இந்த வருஷம், வருகிற நாட்களின் காலங்களிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்கிறார். நீ கடந்து வந்த பாதைகளிலே இதற்கு முன்பு நீங்கள் எவ்விதமாக இருந்தீர்களோ, எவ்விதமாய் உங்களுடைய காரியம் இருந்ததோ, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நாம் புறப்பட்டு போவோம், வா, அப்படியானால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட தங்குவேன் என்று சொல்கிறார். அதை மாத்திரம் சொல்லாமல் நான் உனக்கு முன்னடப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு முன் நடக்கிறார். அப்படியானால் என்ன சொல்கிறார்? நீ என்னை பின்பற்றி எனக்கு பின்னே வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் இந்த வார்த்தையின் அனுபவத்தை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அந்த காரியம் ஜெயமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமானால், மேகம் எழும்பும்போது அவர்கள் உடனே புறப்படுவார்கள், மேகம் தங்கும்போது அவர்கள் உடனே கூடாரம் அடித்து தங்கிவிடுவார்கள். அதுதான் அவர்களுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் புறப்பட்டு விட்டார், ஆண்டவர் தங்கியிருக்கிறார் என்பதற்கு. கர்த்தர் முன் செல்லும் பொழுது, அவரை பின்பற்றுகிற அனுபவத்தோடு நாம் செல்லும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னாலே போய் கூணலானவளை செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். மீகா 2:13 வாசிக்கும் போது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அடைக்கப்பட்ட கதவுகள் தானாய் திறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, யாத்ராகமம் 34:10 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவரை எந்த ஜாதியினிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன். இந்த வருஷத்தில் இதுவரை செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னடப்பேன். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற அனுபவம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் முன் செல்லுகிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை கண்டுகொள்வது? வேதாமத்தில் 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நாம் எடுக்கும்போது அதில் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, நீ உன்னுடைய ஏகபுதல்வன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ பலி செலுத்தணும் என்று சொல்கிறார். கர்த்தர் அவனை சோதித்தார் என்று முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் எந்த ஒரு மாறு உத்தரவு சொல்லாமல் உடனடியாக அவன் புறப்பட்டு போகிறதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உடனடியாக அவன் புறப்பட்டு போகிறான். 5ஆம் வசனத்தில், தூரத்தில் இருந்த இடத்தை கண்ட உடனே வேலைக்காரரெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு, நானும் பிள்ளையாண்டானு போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம் என்று சொல்லிட்டு அவங்க புறப்படுறதையும் நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதே போல் 9ஆம் வசனத்துக்கு நம்ம வரும்போது, பலிபீடத்தை கெட்டி அதற்கு மேலே அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தியை எடுத்தான். ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்கிறார். அப்போ என்ன சம்பவம் அங்கே நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். வனாந்தரத்தில் அவ்வளோ உயரமான ஒரு இடத்துல எப்படி ஒரு கிடா அங்கே இருக்குது? அதுதான் நான் உனக்கு முன்னடப்பேன். ஈசாக்கு பலியிடப்படும். ஆனால் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் அனுமதிக்கலை. அப்படியானால் கட்டப்பட்ட பலிபீடத்தில் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஆடு அங்கே ஆயத்தமாக இருக்குது. எப்படி அது நடக்குது? நான் உனக்கு முன்னடப்பேன்னு சொன்ன கத்தை பலி செலுத்துவதற்காக அங்கே ஒரு ஆடு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அன்பு நேச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாரானால், ஒருவேளை எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசிட்டார் என்றால் நீங்கள் தைரியமாக போகலாம். அங்கே கடா கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கும், நன்மை ஆயத்தமாக இருக்கும், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதை தான் அதில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் எலியேசர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என்று சொல்கிறான். ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக
எலியேசர் அனுப்பப்படுகிறான். எலியேசர் இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போனதில்லை, முதல் முறையாக போகிறான். அதனால் ஊருக்கு அருகாமையில் போய் சேர்ந்த உடனே ஒரு ஊற்று, அந்த ஊற்று பக்கத்தில் அவன் நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர்ட்ட பேசுகிறான், ஆண்டவரே, என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு பெண் தேவை. இப்போது பெண்கள் தண்ணி எடுக்க வரும்போது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன், நீ குடி, உன் ஒட்டகத்துக்கும் தருவேன்னு சொல்லி எந்த பெண் சொல்கிறாளோ அவதான் எஜமானுக்குன்னு தன் மனசில் சொல்லி கொண்டான். அந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் வசனத்தில், இப்படி அவன் சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் வருகிறாள். தண்ணி எடுப்பதற்காக ரெபேக்காள் குடத்தோடு வருகிறாள். நல்லா யோசிங்க, ரெபேக்காளுடைய குடும்பம் லாபான், பெத்துவேல், அந்த குடும்பம் செல்வ செழிப்பான சீமான் குடும்பம். வேலைக்காரர் இருக்கிறாங்க, இவளுக்கு தாதிமார் இருக்கிறாங்க. அப்போ ரெபேக்காளுடைய தாதி ஏன் தண்ணி எடுக்க வரல? ரெபேக்காளுடைய வேலைக்காரிகள் ஏன் தண்ணி எடுக்க வரல? ஏன் ரெபேக்காள் குடத்தை தூக்கிட்டு வரா? இது வரைக்கும் ரெபேக்காள் தான் எடுப்பாளா? வேலைக்காரங்க தண்ணி எடுக்க மாட்டாங்களா? அன்றைக்கி ரெபேக்காள் வருகிறார் என்றால் அது தானாய் அல்ல, அது தற்செயலாய் அல்ல, அது தேவனுடைய செயல். நான் உனக்கு முன்னடப்பேங்கிறது எப்படி தெரியும்? எலியேசர், நீங்கள் ஈசாக்கு உரிய மனைவியை நானே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமான காரியம். அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் திகைத்து நிற்கிற வேளைகளிலே, முடிவு எடுக்க முடியாத நேரங்களிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த கார்த்தமுடைய கருத்தில் வைக்கிற நீங்கள் சொல்லி பாருங்கள், காரியம் லகுவாய் முடிப்பார். ஆண்டவர் லகுவாய் அதை முடித்து தருவார். அதுதான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு தாதிமார் இருக்கிறாங்க, வேலைக்காரி இருக்கிறாங்க. போய் கோரிட்டு வா, தண்ணி கொண்டுட்டு வான்னு சொன்னால் தண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அவள் வருகிறாள் என்றால் கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறார். அது என்ன அடையாளம்? நான் உனக்கு முன்னடப்பேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உடைய பாதையிலே, ஊழியத்தின் பாதையிலே வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ண போகிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்மளை வாசிக்கிறோம். தேவன் அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கே அவள் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தர் அவளை கொண்டு வருவதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இனி மூன்றாவது ஒரு அனுபவமாக நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையின்படி தன் சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை கொண்டு வருகிறான். அவருடைய காரியங்களை விசாரித்து அப்பாட்ட போய் செய்தி சொல்லணும், அந்த ஒரு நினைவோடு கூட அவன் வருகிறான். அந்த அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். இஸ்மவேலர் வியாபாரிகள். அவர்கள் வருகிறதை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்னே என்ன சம்பவம்? யோசேப்பு தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே அதோ சொப்பனக்காரன் வாரான், அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அதுக்கு பிறகு இவனுடைய சொப்பனை எப்படி முடியும் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. குழியில் தூக்கி போட்டாங்க. குளிக்க வெளியே உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கண்களை எடுத்து பார்த்து வியாபாரிகள் வருகிறத பார்த்த உடனே யூதா சொல்லுகிற வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் என்றான். இவன் காசு விற்றுருவோம். எல்லாரும் ஏகமானதா அப்படியே விற்றுட்டாங்க. நல்லா யோசிச்சுட்டு பாருங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் என்ன? இவங்க சாப்பிட்ற அந்த நேரத்தில் அந்த இஸ்மேல் வர்றாங்க. ஏன் கொஞ்சம் முந்தி வந்திருக்கக்கூடாதா, கொஞ்சம் பிந்தி வந்திருக்கக்கூடாதா? இல்லை, ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியாய் செய்கிறவர். கரெக்ட் டைமுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல வந்து நான் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னால் ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னால், எங்கள் ஊருக்கு 6 கிலோமீட்டருக்கு முன்னால் கண்டக்டர் சொல்கிறாரு, சார் உங்கள் ஒருவருக்காக பஸ் அங்கே வரைக்கும் வராது, அதனால் நீங்கள் இங்கே இறங்கிடுங்க. ராத்திரி 12:15 இருக்கும் மணி. நான் சொல்கிறேன், என்ன சார் இது, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறேன், அதெல்லாம் நான் இறங்க மாட்டேன், நீங்கள் போய் தான் ஆகணும். அவங்க சொல்கிறாங்க, அது உங்கள் விருப்பம் சார், பஸ்ஸு போகாது, உங்கள் ஒருவருக்காக பஸ்ஸு போகாது, நீங்கள் இறங்கிடுங்க. இல்லை பஸ்ஸில் இருக்குன்னா இருந்துக்கிடுங்க.
ராத்திரி 12:15 மணிக்கு நான் இறங்கி எங்கே போக முடியும்? அந்த ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் போய் எப்படி கதவை தட்ட முடியும்? என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். திடீர்னு சொல்லி ஒரு பஸ் வருது. அது எங்கேயோ பிரேக் டவுன் ஆகி டக்கடான்னு அடிச்சுட்டு வருது. அதே இடத்துல அந்த டிரைவர் கண்டக்டர் இறங்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏறிருக்கு சார், கொண்டு விட்டுறேன். அதே போல் வீட்டில் கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் யோசித்து பாருங்கள். நடராத்திரி நம்ம பிள்ளை ஊழித்து போயிட்டு வந்து நிற்பான். கண்டக்டர் டிரைவர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடத்துகிற கற்றுக்கு தெரியும். அவங்க வரல, அதுக்கு முன்னே எனக்காகவே ஒரு பஸ்ஸை பிரேக் டவுன் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு உருட்டி கொண்டு வரார. தேவன் நல்லவர். அது என்ன அனுபவம்? நான் உனக்கு முன்னடப்பேன். நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்களும் பிரச்சனையும் சந்திக்கும் போது அதை நாம் ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். இஸ்மவேலர் அந்த இடத்துல வந்தது, அதில் இருக்கிற ரகசியம் என்ன என்று சொன்னால், யோசேப்பு எகிப்தில் அதிபதி ஆகிறான். எகிப்தில் அவன் அதிபதி ஆகணுமானா எகிப்துக்கு வரணும். எப்படி வருவான்? இந்த இஸ்மவேலர் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது தானாக நடக்கிற காரியம் இல்லை. நான் உனக்கு முன்னடப்பேன்னு சொன்ன கர்த்தர் யோசேப்புக்கு முன்னாக அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அதான் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. கடைசியாக ஒரு காற்று வாசித்து ஜெபிப்போம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் குறிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் என்ன? சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டான். சமாரியாவுக்கு ஜனங்கள் இப்போ வெளியே வர முடியல. சமாரியாவில் பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் மிகுந்த வேதனையோடு பட்டணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 4 குஷ்டரோகிகள் பட்டணத்துக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் யோசிக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு இல்லை, இங்கேருந்து சாக போகிறோம், பட்டணத்துக்குள்ளேயும் போக முடியாது. அப்போது பேசாமல் எதிரிகள் இருக்கிற சீரிய படை இருக்கிற இடத்துக்கு போவோம், அவங்க உயிரோடு வச்சா பிழைப்போம், இல்லைனா செத்து போவோம். அங்கே போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. என்ன நடந்தது? 6வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகாராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால், சத்தம்தான் கேட்டது, இராணுவத்தின் இரைச்சல், குதிரை இரைச்சல் கேட்டது. அந்த சீரியர் படை தங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுட்டு எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே இருக்குது, எல்லோரும் ஓடிட்டாங்க. இவங்களுக்கு அதில் ஜெயம் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். இது எப்படி இந்த சம்பவம் நடக்குது? நான் உனக்கு முன் நடப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்போது, பொல்லாங்கன் எழும்பும்போது அவனுக்கும் பயம் உண்டாகும்படி, உங்களை விட்டு அவனை துரத்தும்படி கர்த்தர் இரைச்சலை உண்டாக்குகிறார், இராணுவத்தின் சத்தத்தை உண்டாக்குகிறார், குதிரையின் இரைச்சலை உண்டாக்குகிறார். அவங்க எல்லாரும் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. அதைத்தான் நல்லா வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற 7வது வசனத்தில், இருட்டோடு எழுந்து ஓடிப்போய் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். சத்துருக்கள் ஓடி போயிட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் போலாங்களா, எழும்புறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் புறப்பட்டு போவேன், நான் உனக்கு முன் நடப்பேன். நான் உனக்கு முன் நடக்கும்போது சத்துரு ஒன்று நெருங்க முடியாது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவருடைய தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு அனுபவம். இந்த வருஷத்தில் நம்மை நடத்த போகிற ஒரு பாதை என்ன? நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன். கர்த்தர் முன் நடக்கும்போது என்ன சம்பவிக்கும்? ஒரு கிடா ஆயத்தமாக இருக்கும். நேர்வழியை நடத்துகிற கர்த்தர் ரெபெக்காளை உங்ககிட்ட அழைத்து கொண்டு வருவார். மாத்திரமல்ல, எகிப்தில் உயர்த்தப்படணும், எகிப்துக்கு போகிறதுக்காக இஸ்மவேலை கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, எதிரிக்கு பயத்தை கொடுக்கும்படி இராணுவ இரைச்சலை உண்டாக்கி ஜெயம் கொடுப்பார். நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்று ஆமென் இருப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயம் தங்களை ஆராய்ந்து சீர்படுத்தி நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.